ஹலோ கைஸ், வெல்கம் பேக். பாலிமர்ஸும் பார்ட் 3 பாலிமர்ஸோட கடைசி எபிசோட் பார்த்துட்டு இருக்கோம். இதில் என்ன பார்க்க போகிறோம்னா ரன் டைம் பாலிமர்பிசம். சரிங்களா? ரன் டைம் பாலிமர்ஸ் எப்படி அச்சீவ் பண்ணுறோம், அது எந்த வழியில் அச்சீவ் பண்ணுறோம் அப்படின்ற பற்றி பார்க்க போகிறோம். எந்த வழியில் அச்சீவ் பண்ணுறோம் அப்படின்னா மெத்தட் ஓவர் ரைடிங்கில். வாட் இஸ் மெத்தட் ஓவர் ரைடிங், அதை எப்படி அச்சீவ் பண்ணலாம், அதுக்கு எப்படிலாம் என்னென்ன கீவேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி இந்த எபிசோட் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த எபிசோடோட பாலிமர்ஸும் முடியுது. சரிங்களா? இந்த 3 எபிசோட் உங்களுக்கு இப்போ அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருச்சு அப்படின்னா உங்களுக்கு பாலிமர்ஸும் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், ஒர்க் பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரிங்களா? வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரன் டைம் பாலிமர்பிசம் லைக் மெத்தட் ஓவர் ரைடிங் பார்க்க போகிறோம். மெத்தட் ஓவர் ரைடிங் எதுக்காக யூஸ் பண்ணால் டு அச்சீவ் ரன் டைம் பாலிமர் தான் கான்செப்டில். லாஸ்ட்டாக மெத்தட் ஓவர் லோடிங் பார்த்தோம். இப்போ மெத்தட் ஓவர் ரைடிங். மெத்தட் ஓவர் லோடிங்னா என்ன? சேம் கிளாஸ் சேம் மெத்தட் நேம் டிஃப்ரெண்ட் பேராமீட்டர்ஸ். ஒரே கிளாஸில் ஒரே மெத்தடில் ஒரே நேமில் மல்டிபிள் மெத்தட்ஸ் டிக்ளேர் பண்ணுறோம் வித் யூஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் பேராமீட்டர்ஸ். லைக் அந்த மாதிரியான விஷயம். சரிங்களா? இப்போ இது ரன் டைம் பாலிமர்பிசம் ஆர் மெத்தட் ஓவர் ரைடிங் அப்படின்னா என்னன்னா டிஃப்ரெண்ட் கிளாஸ் சேம் மெத்தட் நேம் அண்ட் தென் சேம் பேராமீட்டர்ஸ். சரிங்களா? இது எப்படி அச்சீவ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி பார்ப்போம் இந்த இடத்துல. லைக் here I create a class called like floor 1. ஓகேங்களா? அப்படின்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன். இந்த ஃப்ளோர் 1 கிளாஸில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஓகே ஃப்ளோர் 1 கிளாஸில் I declare a function public void work அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இதில் ஒன்றுமே இல்லை, இப்பொழுதைக்கு ஒன்றுமே இல்லை. இப்பொழுதைக்கு எந்த ஒர்க்குமே கிடையாது. ஒர்க் ஃப்ரீயாக இருக்கா? இப்போ இதே இப்போது இப்போ என்னன்னா சேம் ஏதோ ஒரு பேராமீட்டர் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல இன்டிஜர் ஒரு பேராமீட்டர் இருக்குது. சம்திங் நோ ஒர்க் அப்படி இருக்கா? இப்போ இதே மாதிரி என்ன பண்ண போகிறேன்னா ஐ கிரியேட் அ கிளாஸ் ஒன் மோர் கிளாஸ் ஃப்ளோர் 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸை க்ரியேட் பண்ணுறேன். சரிங்களா? இந்த கிளாஸில் என்ன இருக்கா? இந்த கிளாஸில் என்ன இருக்குது அப்படின்னா சேம் திங் ஒர்க் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. சேம் பேராமீட்டர் தான். டிஃப்ரெண்ட் கிளாஸ் சேம் மெத்தட் நேம் சேம் பேராமீட்டர். சரிங்களா? இப்போ என்னன்னா ஒரு பில்டிங்காக கன்சிடர் பண்ணிக்காங்க. இப்போ நான் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். என்னோடய ஆஃபீஸில் வந்து ஒரு 4 ஃப்ளோர் இருக்குது. என்னோடய ஆஃபீஸ் 4 ஃப்ளோர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 4 ஃப்ளோர்லேயும் நிறைய ரூம்ஸ் இருக்குது. நிறைய ரூம் இருக்கா? இப்போ நான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா எங்கள் ஆஃபீஸில் காமனாக எலக்ட்ரீஷியன்ஸ் ப்ளம்பர்ஸாக வச்சுருப்பாங்க. ஃப்ளோருக்கு ஒரு எலக்ட்ரீஷியன், ஃப்ளோருக்கு ஒரு ப்ளம்பர் அப்படின்னு வச்சுருக்க போகிறதில்ல. சரிங்களா? இப்போ வந்து என்னென்னா காமனாக ஒரு எலக்ட்ரீஷியனை வச்சுருக்க போகிறாங்க. லைக் காமனாக ஒரு எலக்ட்ரீஷியன் இருப்பார். அந்த காமன் எலக்ட்ரீஷியன் என்ன பண்ணுவார்னா இப்போ ஏதோ ஒரு ஃப்ளோரில் இருக்கார். வாட் இப்போ அவர் ஃப்ளோர் 2ல் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல இருக்கார். இப்போ இதில் வந்து நோ ஒர்க் பண்ணலாம். இந்த இடத்துல எலக்ட்ரீஷியன் அப்படின்னு எலக்ட்ரீஷியன் வந்து எங்கே இருக்கார் அப்படின்னா ஃப்ளோர் 2ல் இருக்கார். இப்போ ஃப்ளோர் 1க்கு எனக்கு ஒரு எலக்ட்ரீஷியன் இல்லை. ஃப்ளோர் 1ல் இப்போதைக்கு எனக்கு எந்த வேலையும் இல்லை. சப்போஸ் ஒரு வேலை உங்களுக்கு ஃப்ளோர் 1க்கு வந்து என்ன நடந்திருக்குன்னா எலக்ட்ரிக்கல் ஒர்க் எதுவும் தேவைப்படுது. ஏதாவது லைக் ஏதாவது ஒயர் கட் ஆகிருச்சு, இல்லை சரியான லைட் எரியல, ஃபேன் சுற்றலை, ஏசி சரியாக ஒர்க் ஆகலை, இல்லைனா பிரிண்டர் சரியாக ஒர்க் ஆகலை எனக்கு. அந்த மாதிரி டைமில் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரி எனக்கு ஏதாவது ஒரு இஷ்யூ வந்திருக்கு. ஒரு எலக்ட்ரீஷியன் ஒர்க் எனக்கு தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நான் என்ன பண்ணுவேன், தனியாக போய்ட்டு என்னோடய ஃப்ளோர் 1க்குன்னு தனியாக ஒரு எலக்ட்ரீஷியன் நான் கொண்டு வர போகிறேன். ஹையர் பண்ணி வேலைக்கு வாங்கன்னு சொல்லி கூட்டு வர போகிறேன். அப்படிலாம் கிடையாது. அதில் ஒரே பில்டிங் ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர், 3 ஃப்ளோர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 3 ஃப்ளோரில் என்கிட்ட லைக் என்னோடய கம்பெனி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எலக்ட்ரீஷியன்ஸை பர்மனெண்ட் ஹையர் பண்ணி வச்சுருக்காங்க. என்னோடய கம்பெனிக்குன்னு ஒரு எலக்ட்ரீஷியன் இருக்கார். சரி, என்னோடய கம்பெனிக்கு பர்மனெண்ட்டான ஒரு எலக்ட்ரீஷியன் வச்சுருக்கேன். அந்த எலக்ட்ரீஷியன் வந்து ஃப்ளோர் 2ல் இருக்கார், செகண்ட் ஃப்ளோரில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இவரோட ஹெல்ப் வந்து எனக்கு எங்கே தேவைப்படுது அப்படின்னா ஃப்ளோர் 1ல் தேவைப்படுது. இவரோட ஹெல்ப் வந்து எனக்கு அங்கே தேவைப்படுது. ஸோ இவர் அங்கே போனாலே போதும்ல. இவரே இங்கேருந்து அங்கே போயிட்டு அந்த இதை பண்ணி கொடுத்துருவார்ல. சரிங்களா? இப்போ இவரே இங்கேருந்து அங்கே போயிட்டு அந்த ஒர்க்கை நமக்கு பண்ணி கொடுத்துருவார்ல. அப்படி பண்ணால் பிரச்சனை கிடையாதுல்ல. இதுக்கு விட்டு நான் தனியாக ஒரு ஆள் ஹையர் பண்ணி கொண்டு வரணும் அப்படின்னா அது தேவையில்லாத வேலைல. ஸோ அதே மாதிரி தான் இங்கே. இப்போ நான் அதுக்கு முதல்ல இந்த 2 கிளாஸையும் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா 2 ஃப்ளோரையும் கனெக்ட் பண்ணால் 2 ஃப்ளோரில் ஒரே கம்பெனியாக இருக்கணும், ஒருத்தரோடதாகவே இருக்கணும்ல. இப்போ வேறு ஒரு கம்பெனியில் ஒருத்தர், இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோரில் என்னோட ஆஃபீஸ் இருக்குது, செகண்ட் ஃப்ளோரில் வேறு ஒரு ஆஃபீஸ் இருக்குது அப்படின்னா அவங்க வந்து எனக்கு ஒர்க் பண்ண போகிறது கிடையாது. அவங்க வந்து எனக்கு ஒர்க் பண்ணுற அவசியமும் அவங்களுக்கும் கிடையாது. அவங்க வந்து எதுக்கு பண்ண போகிறாங்க, அவங்க வந்து அவங்களுக்கு தனியாக சேலரி தராங்க. வேறு ஒரு கம்பெனி ஹையர் பண்ணியிருக்கவங்கள அவங்களுக்கு தனியாக சேலரி கொடுத்துட்ருக்காங்க. என்னோட வேறு கம்பெனி, லைக் நான் வேறு ஒரு பேரோவில் இருக்கேன், எனக்கு அவங்க சேலரி தர போகிறது கிடையாது. இப்போ ரெண்டுமே ஒரே ஆளாக தான் இருக்கணும். ரெண்டு ஃபஸ்ட் ஃப்ளோரும் சரி செகண்ட் ஃப்ளோரும் சரி ஒரே பர்சன் தான் இருக்கணும். ஒரே மேனேஜ்மெண்ட் கீழே இருந்தால் தான் அவங்க இங்கே வந்து ஒர்க் பண்ண போகிறாங்க. ஸோ அப்போ என்னென்னா 2 இதுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கணும்ல. இங்கே அதே மாதிரி இந்த ஃப்ளோர் 1க்கும் ஃப்ளோர் 2க்கும் ஏதாவது ஒரு கனெக்ஷன் இருக்கணும். ஒரு இன்டர் கனெக்ஷன் இருந்தால் மட்டும்தான் அங்கே எங்கே என்னால் ட்ராவல் பண்ணிக்க முடியும். இல்லைனா வேறு ஒரு இடத்துக்கு என்னால் போக முடியாதுல்ல. அதே மாதிரி இங்கே நான் கிளாஸஸ்க்குள்ளே ஒரு கனெக்ஷனை க்ரியேட் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம்,
கிளாஸஸ்க்குள்ளே நான் ஒரு கனெக்ஷனை க்ரியேட் பண்ணணும். 2 கிளாஸையும் நான் சம்மந்தப்படுத்தி கொடுக்கணும். இது ஒன்று தான், இவங்க 2 பேரும் ஒன்று தான், சொந்தக்காரங்க தான், இவங்க ஒரே ஆளுங்க தான் அப்படின்ற மாதிரி டிஃபைன் பண்ணணும். அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? இவங்களாம் ஒரே கிளாஸ் ரூம் தான், இவங்களாம் ஒரே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் அப்படின்ற மாதிரி நான் இதை டிஃபைன் பண்ணுறேன். இந்த 2 கிளாஸும் ஒரே பர்பஸ் தான், ஒருத்தருக்கானது தான், இந்த 2 ஃப்ளோரும் ஒரே கம்பெனி தான் அப்படின்ற மாதிரி டிஃபைன் பண்ணுறேன். அதே மாதிரி இங்கே இருக்க 2 கிளாஸும் ஓகே ஒன்றுக்கு ஒன்று ரிலேட்டபிள் தான் அப்படின்னு நான் சொல்கிறதுக்காக என்ன பண்ணணும்? இதுக்கு ஆன்சர் உங்களுக்கு முன்னாடி தெரிஞ்சிருந்தால் பெட்டர், பெஸ்ட், குட் தான். அப்போ என்ன பண்ணால் இன்ஹெரிட் பண்ணணும். ஃப்ளோர் 1 ஓகே, ஃப்ளோர் 2 இன்ஹெரிட்ஸ் ஃப்ளோர் 1. ஸோ ரெண்டுமே இப்போ சேமாக இருக்குது. சரிங்களா? இப்போ ரெண்டுமே எனக்கு வந்து என்ன இருக்குன்னா இங்கே சேமாக இருக்கா? சரி, இன்ஹெரிட் பண்ணிட்டேன். எனக்கு இப்போ ரெண்டுமே ஒரு கனெக்ஷனை க்ரியேட் பண்ணி விட்டுட்டேன். ஒரு கனெக்ஷனை க்ரியேட் பண்ணிட்டதுனால எனக்கு என்னென்னா, இது பேக்ஸ்லாஷ் என்ன இருக்காங்கன்னா ஃபார் நெக்ஸ்ட் லைன் எனக்கு ஸ்பேஸ் வரும் அந்த லைனுக்கு அடுத்து, அதுக்காக நான் பேக்ஸ்லாஷன் கொடுத்துருக்கேன். இப்போ நான் ஒரு கனெக்ஷனை க்ரியேட் பண்ணி விட்டேன்ல, சரிங்களா? அப்போது அவ்வளோதான், சிம்பிள். இப்போ வந்து என்ன, 2 ஃப்ளோரும் ஒரே கம்பெனி டிஃபைன் பண்ணி விட்டுட்டேன். இப்போ அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா, எனக்கு அந்த எலக்ட்ரிஷியனுக்கு இங்கே ஒரு ஆக்சஸ் இருக்கணும்ல. இப்போ ஒரு டீம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு டீம் வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியாவை ஒரு டீமுக்கு ஒதுக்கி விட்டாங்கன்னா, அந்த இன்னொரு ஏரியாவுக்கு போகணும், இன்னொரு மேக்ஸிமம் போயிட்டு இருக்க மாட்டாங்க. அவங்க இடத்துல தான் அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் எலக்ட்ரிஷியன் எல்லா இடத்துக்கும் போகணும்னாக்கான ஆக்சஸ் அவங்களுக்கு கொடுக்கணும்ல. இப்போ நான் வந்து இன்னொரு ஃப்ளோருக்கும் போகணும், இன்னொருத்தரோட கேபினுக்கும் போகணும், இல்லை மேனேஜர் கேபினுக்கு போகணும், இல்லை டிஎலோட கேபினுக்கு போகணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்னா, எனக்கு அதுக்கான ஆக்சஸ் வேணும். ஆக்சஸ் எல்லாம் புதுசாக இப்போ ட்ரைனி வந்திருக்காப்புல. இப்போ ட்ரைனி வராருன்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி நேற்று தான் ஜாயின் பண்ணியிருக்காரு. ஒரு 2 நாளாக ஒர்க் பண்ணி கற்றுக்கிட்டு இருக்காரு. அவர் திடீர்னு இன்றைக்கி போய் எம்டி ரூம்குள்ளே போனால் சும்மா இஷ்டத்துக்கு அவர் பாட்டு போய்ட்டு வேலை பார்த்துட்டு முடியுமா? எந்த ஒரு இன்வென்ட்டும் இல்லாமல், எதை பற்றியும் நோட்டிஃபை பண்ணாமல், எந்த பர்மிஷன் கேட்காம டேரெக்டாக போய் பார்க்க கூடாதுல்ல. அப்போ என்ன பண்ணுவோம்? அதுக்கான ஆக்சஸ் முன்னாடியே கொடுத்துரும்ல. அப்போ இந்த இடத்துல இவர் எப்போ வேணாலும் இங்கே வரலாம் அப்படின்ற ஆக்சஸ் நான் கொடுக்கணும்ல. அப்போ என்னென்னா, இங்கே இருக்கிற ஒருத்தர் வந்து இங்கே எப்போ வேணாலும் போகலாம் அப்படின்னு ஒரு ஆக்சஸ் நான் கொடுக்கணும்ல. இங்கே இருக்க எலக்ட்ரிஷியன், ஃப்ளோர் 2ல் இருக்க எலக்ட்ரிஷியன் எனக்கு என்னென்னா ஃப்ளோர் 1க்கு போகணும். இதுக்கான ஆக்சஸ் நான் கொடுக்கணும்ல. அதுக்காக என்னன்னா ஃப்ளோர் 1ல் அவர் எப்போ வந்தாலும் அவருக்கு அவைலபிலிட்டின்னு கொடுக்கணும். எப்போ வந்தாலும் அவர் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அதுக்காக என்னென்னா நான் விர்ச்சுவல் அப்படின்னு ஒரு கீவேர்டை யூஸ் பண்ணேன். ஸோ விர்ச்சுவல்னால் யார் வேணாலும் இங்கே வரலாம், அந்த இடத்துக்கு வரலாம். இந்த இடத்துல இது வந்து ஒரு கேபின், அவருக்கான கேபின் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது, ரூம் ஒன்று இருக்குது. அதே மாதிரி செகண்ட் ஃப்ளோர்லேயும் எலக்ட்ரிஷியனுக்கான ஒரு ரூம் இருக்குது. இந்த செகண்ட் ஃப்ளோரில் இருக்க எலக்ட்ரிஷியன் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வரணும் அப்படின்னா அந்த ரூமுக்கான ஆக்சஸ் இவருக்கு இருக்கணும் எப்பயுமே. ஸோ அதை டிஃபைன் பண்ணுறது தான் அங்கே இருக்க விர்ச்சுவல் அப்படின்ற கீவேர்ட். சரிங்களா? இங்கேருந்து அவர் அங்கே போவார்ல. ஏன்னா எங்கள் செகண்ட் ஃப்ளோரில் இருக்க எலக்ட்ரிஷியன் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போவார். அப்போ அவர் போகணும்ல, அவர் இங்கேருந்து அங்கேயும் போகலாம் அப்படின்னு அவர் சொல்லணும்ல. அதுக்கு அவருக்கு கொடுக்குற அதை எப்படி நோட் பண்ணணும்னா ஓவர் ரைட் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணி நோட் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ என்ன ஓவர் ரைட் அப்படின்ற கீவேர்டை கொடுத்து டினோட் பண்ணுவோம். லைக் இதுதான் மெத்தட். ஒரு சிம்பிளாக முடிச்சிடலாம், அவ்வளோதான். இப்போ அங்கே இருக்க ஒருத்தர் இங்கேயும் வரலாம், இங்கே இருக்க ஒருத்தர் அங்கே போக முடியாது. சரியா? ஃப்ளோர் 1லேருந்து ஃப்ளோர் 2க்கு போக முடியாது. இந்த இடத்துல ஃப்ளோர் 2ல் இருக்கிறவர் தான் ஃப்ளோர் 1க்கு வருவார். சரியா? ஃப்ளோர் 2ல் இருக்கிறவர் தான் ஃப்ளோர் 1க்கு வருவார். இதுதான் ப்ராசஸ். இப்போ வந்து இங்கே இருக்கிற டேட்டா இங்கேயும் போயிடும், ஆனால் இங்கே டேட்டா இங்கே வராதுல்ல. இவன் என்ன பண்ண போகிறேன்னா, இவர் இங்கேருந்து இங்கே போயிட்டாரா அப்படின்னு நான் செக் பண்ணணும். இங்கே இருக்க ஒருத்தர் வந்து இங்கே போயிட்டாரா அப்படின்னு நான் செக் பண்ணணும். சரிங்களா? இப்போ இங்கே இருக்க ஒருத்தர் வந்து இங்கே போயிட்டாரா அப்படின்னு செக் பண்ணணும். எப்படி செக் பண்ணலாம்? இந்த டேட்டா இங்கே இருக்கான்னு நான் செக் பண்ணணும். ஸோ எனக்கு இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அவுட்புட் வரும்ல. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா, நான் ஃப்ளோர் 2 வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஃப்ளோர் 2 எஃப் இஸ் ஈக்குவல் டு நியூ ஃப்ளோர் 2 க்ரியேட் பண்ணுறேன். இந்த இடத்துல எஃப் டாட் ஒர்க் அப்படின்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். பேராமீட்டர் சம்திங் சும்மா தானே இருக்குது. இப்போ நான் இது எந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன் அப்படின்னு நாங்கள் செக் பண்ணி பார்க்க போகிறேன். கோ டு டெஃபினிஷன் அப்படின்றது என்னன்னா, அது எந்த ஃபங்க்ஷன் எங்கே இருக்க ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணுறேன் அப்படின்னு டெஃபின் பண்ணுறதுக்காக. இங்கே இருக்குது பார்த்தீங்களா, கோ டு. இப்போ நீங்கள் இதை ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபங்க்ஷன் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டேப் வரும். இதில் கோ டு டெஃபினிஷன் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்குது, இதெல்லாமே கற்றுக்கலாம். இதில் கோ டு டெஃபினிஷன் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, இதை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு காமிக்கும் அது எங்கே இருக்குது, எந்த கிளாஸில் இருக்க ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. நான் கால் பண்ணியிருக்கிறது வந்து இங்கே இருக்க இந்த ஃபங்க்ஷன். எனக்கு அந்த இடத்துக்கே ரவுட் பண்ணும். அது எங்கே இருக்கும் அந்த இடத்துல ரவுட் பண்ணிடுறேன். இப்போ அதே மாதிரி ரைட் கிளிக் பண்ணால் பீக் டு டெஃபினிஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும். பீக் டெஃபினிஷன் அப்படின்ட்டா இது வந்து எது அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணும். அது எந்த கிளாஸில் இருக்க எந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணியிருக்கேன் அப்படின்னு டிஃபைன் பண்ணும். ஃப்ளோர் 2ல் இருக்க ஃப்ளோர் 1 நான் கால் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? இப்போ எனக்கு என்ன வரும்னா, இந்த இடத்துல அவுட்புட் வந்து எலக்ட்ரீஷியன் அப்படின்ட்டு வரும். இது காமனான விஷயம் தான். இது உங்கள் ஜஸ்ட் ஒரு ஜென்ரலாக ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கேன். இதை நான் ஓவர் ரைட் பண்ணனால இந்த அவுட்புட் வரும். இந்த இடத்துல நான் விர்ச்சுவல் அப்படின்ற கீவேர்டை கொடுக்கல, அண்ட் ஆல்சோ நான் ஓவர் ரைட்ன்ற கீவேர்டை டிஃபைன் பண்ணலை. விர்ச்சுவல் கொடுக்காம ஓவர் ரைட் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி மறந்துட்டேன். இங்கே பாருங்கள், விர்ச்சுவல் இல்லை, இங்கே ஓவர் ரைட் கொடுத்துருக்குன்னா கிடையாது. எப்படின்னா இங்கே ஆக்சஸே இல்லை, கீழே அவர் வரத்துக்கு இந்த இடத்துல யாரும் வரலாம் அப்படின்ற ஆக்சஸ் கொடுக்குறது தான் விர்ச்சுவல். யார் வேணாலும் வரலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்குற ஆக்சஸ் தான் விர்ச்சுவல். அந்த ஆக்சஸ் கொடுக்காம ஒருத்தருக்கு வரலான்னு கேட்டால் வர முடியாது. வரதுக்கான ஆக்சஸ் இருந்தால் தான் அவங்க வர முடியும். அதுதான் இந்த இடத்துல. சரிங்களா? விர்ச்சுவல். இப்போது நான் இந்த விர்ச்சுவல் அண்ட் ஓவர் ரைட் கீவேர்டு எடுத்துடுறேன். இப்போ நான் போய் பார்த்தேன் அப்படின்னாலுமே எனக்கு என்ன இருக்குன்னா, இந்த இடத்துல சேம் அவுட்புட் தான் இருக்கும், எலக்ட்ரிஷியன் அப்படின்ட்டு ஒன்று.
இந்த இடத்துல ஓவர் ரைட் என்ன ஆயிருக்கு, இங்கே ஓவர் ரைட் நடந்திருக்கா நடக்கலையா, ஓவர் ரைட்னா என்ன கன்ஃபியூஸ் இருக்குல்ல. கண்டிப்பாக இப்போ நான் சொன்னேன், இப்போ வரைக்கும் நான் சொன்னதை நீங்கள் கேட்டிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்கும். ஓவர் ரைட்னு ஒன்று சொன்னான், இங்கேருந்து அங்கே போகணும்னா அங்கேருந்து இங்கே வரணும்னா ஏதோ எலக்ட்ரிஷியன் கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ 2 கீவேர்டை கொண்டு வந்தான், ஓவர் ரைட் அப்படின்னு சொன்னான். அப்போ கீவேர்டு கொடுத்தாலும் ஒரே அவுட்புட் தான் வருது, கீவேர்டு கொடுக்கலாலும் ஒரே அவுட்புட் தான் வருது. அப்போது இந்த இடத்துல ஓவர் ரைட் நடந்திருக்கா நடக்கலையா அப்படின்ற கேள்வி கண்டிப்பாக உங்களுக்கு வரணும். சரிங்களா, இந்த இடத்துல விர்ச்சுவல் ஓவர் ரைட் அப்படின்ற கீவேர்டு கொடுத்தா ஓவர் ரைட் லைக் இப்போ மேபி இந்த கீவேர்டு கொடுத்தா இங்கே ஏதோ பண்ணியிருக்கான்ப்பா புதுசாக, இப்போ நான் எப்பயும் இல்லாத மாதிரி ஒன்று புதுசாக இருக்குப்பா. விர்ச்சுவல் அப்படின்னு ஒரு கீவேர்டு இருக்குது, ஓவர் ரைட் அப்படின்னு ஒரு கீவேர்டு இருக்குப்பா. 2 விஷயம் புதுசாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஏதோ பண்ணியிருக்கான் அப்படின்னு நினச்சிக்கலாம். இங்கே இடத்துல அவுட்புட் வந்தால் சரி ஓவர் ரைட் ஆயிடுச்சு போல், எலக்ட்ரிஷன் வந்துருச்சா சரி ஓவர் ரைட் ஆயிடுச்சு போல் அப்படின்னு நினச்சிக்கலாம். ஆனால் ஆகலை. இப்போ நான் பண்ணது ஓவர் ரைட் வந்து இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கேன், பட் ஆனால் அதை நான் இன்னும் சரி இது பண்ணல, ரன் பண்ணி காமிக்கல, அதை எக்ஸிக்யூட் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஏதோ ஒரு சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன், வேறு ஒன்று பண்ணுறேன். இப்போ பாருங்கள், எப்பயும் போல நம்ம பெயிண்ட்டுக்கு போயிடுவோம், நம்ம ஆயுதம். இப்போ வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு ஸ்டாஃப் இருக்கார், கிளாஸோட இன்சார்ஜ் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இவர் வந்து கிளாஸ் ஸ்டாஃப் சொல்லிடுவோம் டெக்ஸ்ட். இவர் வந்து கிளாஸ் இன்சார்ஜ் ஆர் டீச்சர். ஓகே, ஒரு டீச்சர் இருக்கார், ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கார். ஒரு டீச்சர் ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காரா. இப்போ என்னென்னா டீச்சர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா ஒவ்வொருத்தருக்கும் அசைன்மெண்ட் கொடுக்க அசைன்மெண்ட் புக் கொண்டு வந்திருக்காரு. அவங்க இதில் வச்சுருக்காங்க போல் ரெக்கார்ட் கொடுக்க, ரெக்கார்ட் நோட்டுன்னு வச்சுக்காங்களேன், சிம்பிளாக சொல்லுவோம். ரெக்கார்ட் நோட்டு கொண்டு வந்திருக்காரு. ரெக்கார்ட் நோட் இங்கே இருக்குப்பா, அவரோட இடத்துல வச்சுருக்காரு. சரிங்களா, இப்போ என்னென்னா அதோட காப்பி இவர்கிட்ட கொடுத்துட்டு, இப்போ சிம்பிளாக சொல்கிறார், அவரோட அதே மாதிரி ஒரு காப்பி எம்டி காப்பிங்க ஒன்று இருக்குப்பா. இந்த இடத்துல அவர்கிட்ட வந்து என்னென்னா இது இருக்குது, எப்படி சொல்கிறது, ரெக்கார்ட் எழுதுறதுக்கு முன்னாடி அப்ரிவேஷன் எழுதுவோம்ல, அப்ரிவேஷன் தான் அது பேர், அப்சர்வேஷன், சாரி மன்னிச்சிருங்க, அப்சர்வேஷன் நோட் எழுதுவோம்ல. ரெக்கார்ட் எழுதுறதுக்கு முன்னாடி அப்சர்வேஷன் நோட் எழுதுவோம். நான் எழுதியிருக்கேன் என் காலேஜில், அதனால் சொல்கிறேன். ரெக்கார்ட் எழுதுறதுக்கு முன்னாடி அப்சர்வேஷன் தான் நினைக்கிறேன், சரியா பேரை மறந்துட்டுனா இல்லை சரியாக தப்பான்னு தெரியல, சாரி. ரெக்கார்டு இருக்குது, அப்சர்வேஷன் இருக்குது, ஸோ அதுவும் ரெக்கார்ட் மாதிரி தான். சரிங்களா, இந்த இடத்துல என்னென்னா அவரோட ரெக்கார்டு இருக்குது, எம்டியான ரெக்கார்டு. இது வந்து புது ரெக்கார்டு வச்சுக்கோங்களேன், ரெக்கார்டு தான் இதுவும் ரெக்கார்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஓல்டு ஸ்டூடெண்ட், பழைய ஸ்டூடெண்ட்டோட பாஸ்ட் அவுட்டான வெளியே போன ஸ்டூடெண்ட்டோட ரெக்கார்டு இருக்கா. இப்போ என்னென்னா பழைய ரெக்கார்டில் என்ன இருக்கும், எல்லாமே கம்ப்ளீட்டாக இருக்கும்ல. பழைய ரெக்கார்டில் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே கம்ப்ளீட் ஆகிருக்கும். கிளவுன்னு போடுவோம், பழைய ரெக்கார்டில் எல்லாமே ஃபில் ஆயிடுச்சு. சரிங்களா, இப்போ இவங்க 2 பேருங்க ஒன்று தானே, ஸோ அதை மீன் பண்ணுறது தான் அந்த இன்னரிட்டன்ஸ். இதுதான் ஒரு கிளாஸு, ஸ்டூடெண்ட் ஒரு கிளாஸ்னு வச்சுக்காங்க, மீன் பண்ணுறது தான் அது இன்னரிட் பண்ணியிருக்கோம் 2 கிளாஸ்க்கும். இப்போ நம்ம டீச்சர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, என்கிட்ட புது ரெக்கார்டு வச்சுருக்கேன் தம்பி, இந்தா உங்ககிட்ட பழைய ரெக்கார்டு இருக்குல்ல, அதை பார்த்து அதே மாதிரி அதில் காப்பி பண்ணி கொடுத்துரு, காப்பி பண்ணி கொண்டு வந்து கூட அப்போ தான் சைன் போட்டுருவேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. சரிங்களா, அதையும் காப்பி பண்ணி கொண்டு வந்து கூட சைன் போட்டு தரேன், கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கொண்டா சைன் போட்டுக்கலாம், அப்போ தான் உனக்கு ப்ராக்டிக்கல் மார்க் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. சரிங்களா, ஆனால் இப்போ என்ன பண்ணுறாருனா ஸ்டூடெண்ட்டு அவர்கிட்ட ஒரு ரெக்கார்ட் நோட் இருக்குல்ல, என்கிட்டே ஒரு ரெக்கார்ட் நோட் இருக்குல்ல, நான் முடிச்சிட்டேன்னு சொல்லி சுற்றிட்டு இருக்காரு. சரியா, நான் முடிச்சிட்டேன்னு சொல்லி சுற்றிட்டு இருக்காரு. ஸோ அப்படி இவர் சொல்லலாமா, டீச்சர் வந்து ஒரு ஒர்க் கொடுத்துருக்காரு, ஸ்டூடெண்ட் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா நான் முடிச்சிட்டேன்னு சொல்கிறாரு. இப்போ ஸ்டூடெண்ட் என்ன ரெக்கார்ட் முடிச்சிட்டேன், யாரோ போய் கேட்டால் இந்த பழைய ரெக்கார்டு இருக்குல்ல, இதாப்பா முடிச்சிட்டோமா பார்த்துக்காப்பா அப்படின்னு சொல்கிறாரு. நேம் எதுவும் அதில் சப்போஸ் அதில் நேம் எதுவும் இல்லை, ஜஸ்ட் உள்ள கண்டென்ட் மட்டும் இருக்குது, அதை பார்த்து அவர் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அது அவர் இதை யார் சொல்லணும், அந்த ரெக்கார்ட் ஒர்க் முடிஞ்சிருச்சு முடிக்கல அப்படின்ற விஷயத்தை இந்த இடத்துல யார் சொல்லணும். ப்ராக்டிக்கல் வரப்போகுது, நாளைக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாமு. ஸோ ரெக்கார்ட் ஒர்க் முடிச்சிருக்கு முடிக்கல, நீ ப்ராப்பராக இருக்க, நீ பர்ஃபெக்டாக இருக்க அப்படி இந்த இடத்துல யார் சொல்லணும், டீச்சர் தானே சொல்லணும். இப்போ இந்த இடத்துல ஒர்க் சொல்ல வேண்டிய, இந்த இடத்துல இந்த ரிசல்ட்டை சொல்ல வேண்டியது யாருன்னு கேட்டிங்கன்னா டீச்சர். டீச்சர் இருக்க ரெக்கார்ட் நோட்டை பார்த்தா தான் தெரியும் அந்த ரெக்கார்ட் முடிஞ்சிட்டு ஒர்க் முடிஞ்சிருக்கா முடியல அப்படின்ட்டு. நான் என்ன பண்ணக்கூடாது, ஸ்டூடெண்ட் இருக்க ரெக்கார்ட் நோட்டை பார்க்கக்கூடாது. இந்த ஸ்டூடெண்ட் வந்து ரெக்கார்டை முடிச்சுட்டானா முடிக்கலையா அப்படின்னு செக் பண்ணணும்னா, நான் டீச்சர் வந்து ஒரு ரெக்கார்டு வச்சிருக்காப்புல, அந்த ரெக்கார்ட் நோட்டை எடுத்து பார்த்தனா தான் தெரியும், ஓகே முடிஞ்சிருக்கா முடிக்கலையா, ஸ்டூடெண்ட் அந்த பைபிளை முடிச்சிருக்கானா, ரெக்கார்டை முடிச்சிருக்கானா இல்லையா, அவனை ப்ராக்டிக்கல் அலோவ் பண்ணலாமா அலோவ் பண்ணக்கூடாதா, அவனை பாஸ் பண்ணிடலாமா இல்லை வன்மத்தை கக்குவோமா, அவனை துரத்தி விட்ருவோமா என்னோட வருஷத்தை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணோம், அது டீச்சர் தானே பார்க்கணும். டீச்சர் வந்து அவர்கிட்ட ரெக்கார்ட் நோட்டை செக் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியும் அவன் முடிச்சிட்டானா முடிக்கலையா அப்படின்ட்டு. அவன் என்ன பண்ணுறான், பழைய ரெக்கார்டு வாங்கினாங்களா அதை கையில் வச்சுட்டு நான் முடிச்சுட்டேன் சொல்லி சுற்றிட்டு இருக்கான். ஆனால் அது தவறான செயல், அந்த கருத்து தவறான கருத்து. சாரி, இப்போ இதே மாதிரி இங்கேயும் நடந்திருக்கு. சரிங்களா, இவன் என்ன பண்ணுறான்னா அதான், இது வந்து டீச்சர்கிட்ட இருக்க ரெக்கார்ட் நோட்டு, இது வந்து ஸ்டூடெண்ட் இருக்க ரெக்கார்ட் நோட்டு, இது வந்து பழைய ரெக்கார்ட் நோட்டு இல்லை ப்ரீ டிஃபெண்டாக இருக்க ஒரு செட் ஆஃப் புக்ஸ் மாதிரி ரெக்கார்ட் நோட்டு. இவர் என்ன பண்ணுறாரு, இங்கே போயிட்டு அந்த ஒர்க்கை முடிச்சுன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸ்டூடெண்ட்டை வச்சு இவங்க என்ன பண்ணியிருக்கேன், நான் ஸ்டூடெண்ட்டை தான் கால் பண்ணியிருக்கேன், ஸ்டூடெண்ட் கிட்ட இருக்க
ரெக்கார்ட் நோட்டை பார்க்குறேன். இதான் ஸ்டூடெண்ட் இருக்கிற ரெக்கார்ட் நோட் தானே. கோ டு டெஃபினிஷன் எந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கேன் போய் பாருங்கள். நான் ஸ்டூடெண்ட்கிட்ட இருக்க ரெக்கார்ட் நோட்டை கால் பண்ணியிருக்கேன். அப்போ எனக்கு என்னன்னா அவன் ரெக்கார்டு காமிச்சிட்டேன். ஆம்பா நான் முடிச்சிட்டோமான்னு சொல்லிருக்கேன். அதை அக்செப்ட் பண்ணிப்போமா? கூடாதுல. எனக்கு என்ன பண்ணும்? இந்த ரெக்கார்ட் நோட் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். இந்த ரெக்கார்ட் நோட்டில் எனக்கு என்ன பண்ணியிருக்கணும்? இந்த ரெக்கார்டில் இருக்கிற டீட்டெயில்ஸ்லாம் போய் இதில் ஃபில் ஆகிருக்கணும். புரியுதா? இந்த ரெக்கார்ட் நோட்டில் எனக்கு இந்த ரெக்கார்டில் லைக் இதுதான் டீச்சர்கிட்ட இருக்க ரெக்கார்ட் நோட்டு. இந்த டீச்சர்கிட்ட இருக்க ரெக்கார்ட் நோட்டில் ஸ்டூடெண்ட் வந்து வச்சிருக்கிற பழைய ரெக்கார்டில் இருக்க கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் போயிட்டு இங்கே லோட் ஆகணும். சரியா? புரியுதா? இந்த டீட்டெயில்ஸ் மொத்தமாக அங்கே போகணும்ல. அப்போ நான் யாரை கால் பண்ணணும்? இங்கே இருக்கிற இந்த ரெக்கார்ட் நோட்டை தான் நான் பார்க்கணும். டீச்சர்கிட்ட இருக்கிற அந்த ரெக்கார்ட் நோட்டை தான் நான் பார்க்கணும். ஸோ நான் எதுக்கு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணணும்? டீச்சருக்கு தான் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணணும் இந்த இடத்துல. ஓகே, அங்கே டீச்சர் இங்கே ஃப்ளோர்னு வருதா? ஜஸ்ட் கொஞ்சம் ஓகே இப்போ மாற்றிப்போமா? டீச்சர் ஸ்டூடெண்ட்டு டீச்சரு ரெக்கார்டு இந்த இடத்துல வந்து நியூ ரெக்கார்டு ஃப்ரெஷ் பீஸ் ஃப்ரெஷ்ஷாக இருக்க ஒரு ரெக்கார்டு. கம்ப்ளீட்டட் ரெக்கார்டு. ஓகேவா? ஸ்டூடெண்டாக கம்ப்ளீட் ரெக்கார்டு இருக்குது. இங்கே இருக்க டேட்டாலாம் அங்கே போகணும், இங்கே போகணும். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கேன் நான் இந்த இடத்துல ஸ்டூடெண்ட் இருக்கிறத ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறேன். சரிங்களா? இதுதான் கான்செப்ட்டு. இப்போ ஸ்டூடெண்ட் ரெக்கார்டை போய் பார்த்தோம்னா எனக்கு ஃபில்லாக இருக்கும். நான் என்ன பண்ணியிருக்கேன்? இந்த இடத்துல ஸ்டூடெண்ட்டே இருக்க ரெக்கார்டை போயிட்டு நான் பார்த்துட்டு இருக்கேன். இதை போய் பார்த்தோன்னா ஆமாப்பா ஃபில்லாக தான்ப்பா இருக்குது. இப்போ ரன் பண்ணுறேன், எனக்கு அது ஃபில்லாக இருக்கும். கம்ப்ளீட்டட் ரெக்கார்டு அப்படி தான் வரும். ஆனால் நான் செக் பண்ணி பார்க்க வேண்டியது எந்த ரெக்கார்டை? நான் எந்த ரெக்கார்டை செக் பண்ணி பார்க்கணும்? டீச்சர்கிட்ட இருக்க ரெக்கார்டை தான் நான் செக் பண்ணி பார்க்கணும். ஆமாவா இல்லையா? இந்த ரெக்கார்டை தான் நான் செக் பண்ணி பார்க்கணும்ல. இந்த ரெக்கார்டை செக் பண்ணி பார்த்தா தான் பையன் முடிச்சிருக்கானா இல்லையா அப்படின்னு தெரியும். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா டீச்சர்கிட்ட இருக்க ரெக்கார்டை செக் பண்ணி பார்க்க போகிறோம். டீச்சர்கிட்ட இருக்க ரெக்கார்டு, டீச்சர்கிட்ட ரெக்கார்டை போயிட்டு நான் கால் பண்ணுறேன். இந்த இடத்துல எனக்கு வரலப்பா. நியூ ரெக்கார்டு ஃப்ரெஷ் பீஸ் அப்படியே பளிச்சுட்டு புத்தம் புதுசாக அப்படியே அந்த ஸ்மெல் வரும்ல. புது நோட்டை அப்படியே எடுத்து அப்படியே இது பண்ணி பார்த்தோன்னா ஒரு ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல் அப்படியே இருக்கான் அந்த ரெக்கார்ட் நோட்டில். அப்போ என்ன, அந்த ஸ்டூடெண்ட் கம்ப்ளீட் பண்ணணும் தானே அர்த்தம். இப்போ கம்ப்ளீட் பண்ணணும்ல. எப்போ கம்ப்ளீட் நடக்கும்? நம்ம டீச்சர் போயிட்டு ரெக்கார்ட் நோட்டை தம்பி இந்த அப்பா வச்சுக்கோ, வச்சு முடிச்சு கொடு அப்படின்னு சொல்லி கொடுக்கணும்ல. கொடுத்தா தான் நடக்கும். அதே அந்த கனெக்ஷனை எப்படி கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு கனெக்ஷன் நான் கிரியேட் பண்ணும் இந்த இடத்துல. சும்மா தனியாக ஸ்டூடெண்ட்டை மட்டும் வச்சு செக் பண்ணி பார்க்கக்கூடாது, ஸ்டாஃபை மட்டும் வச்சு செக் பண்ணி பார்க்கக்கூடாது, இவங்களை வச்சு மட்டும் பார்க்கக்கூடாது. ரெண்டு பேரும் சேர்ந்து வச்சு செக் பண்ணால் தான் தெரியும். இப்போ டீச்சர் தனியாக போய் கேட்டால், இப்போ ஸ்டூடெண்ட்டை தனியாக கேட்டால் நான் முடிச்சிட்டேன்னு சொல்லுவான். டீச்சர் கேட்டால் அவன் முடிக்கலன்னு சொல்லியிருப்பான்ல. இப்போ அவனை ஒருத்தன் வந்து கேட்குறான், ஸ்டூடெண்ட் அவன் முடிச்சிட்டேன்னு சொன்னான், நீ முடிக்கலன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாஃப்கிட்ட கேட்டால் ஸ்டாஃபு கேட்ட பேர் நான் என்ன பொய்யா சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்துடும். இப்போ என்ன பண்ணோம்? ரெண்டு பேரும் வாங்க ஒன்றா நில்லுங்க, ரெண்டு பேரும் ஒன்றா நிற்க வச்சுல கேட்கணும். ஸ்டாஃபும் அங்கே இருக்கணும், ஸ்டூடெண்ட்டும் அங்கே இருக்கணும். ரெண்டு பேரும் அங்கே இருந்தால் தானே தெரியும் யார் போய் சொல்கிறா அப்படின்ட்டு. அந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம். ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போகிறோம். எப்படின்னா பேரண்ட் கிளாஸ் தான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். டீச்சருக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போகிறோம். ஸ்டூடெண்ட்டை ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டு டீச்சருக்கான ஆப்ஜெக்டை ஸ்டூடெண்ட்டை ரெஃபரன்ஸாக வச்சு கிரியேட் பண்ணுறோம். இதை பேர் என்ன சொல்லலாம்? ஆப்ஜெக்ட் பைண்டிங் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இட்ஸ் நோன் ஆஸ் அ ஆப்ஜெக்ட் பைண்டிங். சரிங்களா? இப்போ நான் கிரியேட் பண்ணியிருக்கிற ஆப்ஜெக்ட் என்னமோ டீச்சர் தான். ஆனால் எதோட ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணி? ஸ்டூடெண்ட்டோட ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணி. இப்போ நான் ரைட் கிளிக் பண்ணி போய் பார்க்குறேன், கோ டு டெஃபினிஷன் போனால் எனக்கு கால் ஆகிற ஃபங்க்ஷன் வந்து டீச்சர்கிட்ட இருக்கிற ஃபங்க்ஷன் தான். இந்த ஃபங்க்ஷன் தான் எனக்கு கால் ஆகுது. இப்போ நான் ரன் பண்ணுறேன், எனக்கு வர அவுட்புட் என்ன? கம்ப்ளீட்டட் ரெக்கார்டு. ரெக்கார்ட் கம்ப்ளீட் ஆச்சா? கம்ப்ளீட் 5ல் முடிச்சிட்டா அப்படியா? இப்போ என்னென்னா இந்த இடத்துல அதுதான் ஒரு கனெக்ஷனை க்ரியேட் பண்ணுறோம். ஒரு கனெக்ஷனை க்ரியேட் பண்ணி விட்டுட்டோம். இந்த கனெக்ஷன் வழியாக என்ன பண்ணுறாப்புலனா இந்த ஸ்டூடெண்ட்டு இங்கேருந்து அங்கே போயிட்டு இந்த ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுறாப்புல இங்கேருந்து அங்கே போய் அந்த ரெக்கார்டையும் ஃபில் பண்ணிட்டு வந்துடுறாப்புல. ரெக்கார்டாக ஃபில் பண்ணிட்டாலும் இப்போ ரெண்டு பேரும் சேர்த்து வச்சு தான் பார்க்கணும். ரெண்டு பேரும் தனித்தனியாக இருந்து கேட்டால் வாய்ப்பில்லை. இப்பயும் இந்த ஓவர் நடக்கலாம் அது நடக்க போகுது. இந்த இன்டர் கனெக்ஷன்லாம் அது பண்ண முடியாது. சரிங்களா? இன்னரெட் பண்ணாமல் உங்களால் அது பண்ண முடியாது. இந்த ஆப்ஜெக்ட் பைண்டிங்கை இன்னரெட் இல்லாமல் பண்ண முடியாது. இன்னரெட் இல்லாமல் எனக்கு இதை எடுத்துட்டேன். ஓவர் ஹெட் கீவேர்டும் கொடுத்துருக்க முடியாது. இன்னரெட் இல்லாமல் இதையும் பண்ண முடியாது. இதை என்ன சொல்லலாம் அப்படின்னா ஆப்ஜெக்ட் பைண்டிங் அப்படின்னு சொல்லலாம். டவுன் காஸ்டிங் அப்படின்னு சொல்லலாம். ஆப்ஜெக்ட் பைண்டிங் டவுன் காஸ்டிங் ரெண்டு பேர் இருக்குது. இப்போதைக்கு நான் ஆப்ஜெக்ட் பைண்டிங் கூட வச்சுக்கோங்க.
2 ஆப்ஜெக்ட்டை பைண்ட் பண்ணுறோம். சரிங்களா? ஒரு இதுக்கான ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம், இதை வச்சு பைண்ட் பண்ணுறோம். இப்போ இதோட மெமரி ஸ்பேஸில் இதுக்கான ரெஃபரன்ஸும் இருக்குது. இப்போ பைண்ட் பண்ணிட்டேன்னா இப்போ எனக்கு என்ன வரும், வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த ஓவர்ரைட் வந்து என்னென்னா மல்டிபிள் ஸ்டெப்ஸில் போயிட்டே இருக்கலாம். இப்போ இதே மாதிரி இங்கே என்னென்னா இந்த இடத்துல வந்து ஸ்டூடெண்ட் பதிலாக ஓகே அப்படியே வச்சுப்போமே, ஸ்டூடெண்ட் 2 ஓகேவா, கம்ப்ளீட்டட் ரெக்கார்ட். இந்த ஸ்டூடெண்ட் 2 எதாவது இன்ஹெரிட் பண்ணுறாப்புல அப்படின்னா ஸ்டூடெண்ட்டை இன்ஹெரிட் பண்ணுறாப்புல. இப்போ இதுக்கு வந்து கம்ப்ளீட்டட் ரெக்கார்ட், இதுக்கு நான் வேறு ஒரு பேர் வைக்கிறேன், டபுள் கம்ப்ளீட்டட் ரெக்கார்டு அப்படின்ற மாதிரி சும்மா வைக்கிறேன். இப்போ இதுக்கான ரெஃபரன்ஸ் வேணும் அப்படின்னா இங்கே என்ன பண்ணுவோம்னா இங்கே ஸ்டூடெண்ட் 2 ரெஃபரன்ஸை வச்சு இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு டபுள் கம்ப்ளீட்டட் ரெக்கார்டு இங்கே இருக்கிற விஷயம் எனக்கு வரும், இதோட ரெஃபரன்ஸ் எனக்கு வந்திருக்கும், டபுள் கம்ப்ளீட்டட் ரெக்கார்ட். ஓகேவா? ஆனால் நான் கால் பண்ணுற ஃபங்க்ஷன் என்னமோ இந்த ஃபங்க்ஷன், ரைட் கிளிக், ஒரு டெஃபினேஷன், நான் கால் பண்ணுற ஃபங்க்ஷன் என்னமோ இந்த ஃபங்க்ஷன் தான். எனக்கு வர அவுட்புட் வந்து இதுதான். இங்கே மெத்தட் ஓவர் ரைடிங் என்னென்னா நீங்கள் இங்கே கொடுத்துருக்கிற விர்ச்சுவல் ஓவர் என்ற கீவேர்ட் நாட் டிஃபைனாக ஓகே இட்ஸ் அதை வச்சு தான் அச்சீவ் பண்ணுறோம். ஆனால் இட்ஸ் நாட் அ கம்ப்ளீட் ஓவர் ரைட். இங்கே ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம்ல, இந்த ப்ராசஸில் தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒருத்தர் ஓவர் ரைட்டாக இது பண்ணுறீங்க, அச்சீவ் பண்ணுறீங்க. சரிங்களா? இப்போ எப்படி சொல்லலாம்னா நான் வந்து ஒருத்தருக்கு வேணாம் அந்த கதையை வச்சுக்காங்க. அந்த மல்டிபிள் ஸ்டோரிஸ் நான் ஒவ்வொரு டைம் ஒரு ஸ்டோரி சொல்லுவேன். நான் இந்த ரெக்கார்ட் ஸ்டோரி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நானே சொல்கிறேன். இப்போ தான் எனக்கு தோணுச்சு திடீர்னுட்டு, அதனால் இப்போ சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டோரி நீங்கள் எட் பண்ணி வச்சுக்கோங்க. புரியுதா? இந்த மாதிரி ஓவர் ரைட் மல்டிபிள் டைம்ஸ் போயிட்டே இருக்கும். இப்போ இது போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 1 2 3 4 5 6 7 8 9 10ன்னு போயிட்டே இருக்குது. ஆனால் சர்டன் டைம்ஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒன்று இருக்குது. இதுக்கு மேலே இது ஓவர் ரைட் பண்ணக்கூடாது, இப்போ இதுக்கு மேலே இதை மாற்றக்கூடாது. இவர் வந்து என்னென்னா ரெக்கார்டு நியூ ரெக்கார்டு இருக்குது, ஒரு ரெக்கார்டு கொடுத்துருக்காப்புல, இதை வச்சு பார்த்து எழுத சொல்கிறாரு. அதை எழுதுனதுக்கப்புறம் இன்னொருத்தர் வேற ஒரு அதுக்கு முன்னாடி விஷயம் படிச்ச ஒரு ரெக்கார்டுன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ப்ரீவியஸ் இயர், இயரோட ரெக்கார்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதை பார்த்தோன்னா இதை பார்த்து கொஞ்சம் மாற்றி எழுதணும்னு நினைக்கிறார். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் மாறிக்கிட்டே இருக்குது. இல்லை போதும்ப்பா, இது கரெக்டாக இருக்குப்பா, இதுக்கு மேலே மாற்றாதீங்கப்பா, அதான் இந்த விஷயம் கரெக்டாக இருக்குது, இந்த 2வதாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபஸ்ட்டு தடவை மாற்றிருக்கோம்ல, இது கரெக்டாக இருக்குப்பா, இதுக்கு மேலே மாற்றாதீங்கப்பா அப்படின்னு சொல்லணும்ல. இது வரைக்கும் கரெக்டு, அதான் இதுக்கு மேலே ஏதாவது மாடிஃபை பண்ண நீ செத்தடா மவனே அப்படின்னு சொல்லணும்னா யூஸ் அ கீவேர்ட் கால் ஷீல்டு. ஷீல்டு அப்படின்னு கொடுத்துருந்தா வி கான்ட் ஏபிள் டு ஓவர் ரைட். ஓகேவா? cannot override inherited member student dot record because it's ஷீல்டு. ஷீல்டுனா போட்டு லாக் பண்ணிட்டோம், அவ்வளோதான். வாங்கி அந்த ரெக்கார்டை வாங்கி ஸ்டாஃப் ஓட்ட போட்டாங்க, கடைசியாக முடியுமோ ஓட்ட போட்டு தான் கொடுப்பாங்க, அந்த மாதிரி முடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுக்கப்புறம் அதை உங்களால் நீ மாற்றியும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது, மாற்றவும் முடியாது. ரெக்கார்டை பொத்தி வச்சு அந்த ரெக்கார்டு எழுதி கொடுத்ததை கடைசி நாள் ஓட்ட போட்டு ஒரு சரடு போட்டு கட்டி தூக்கி மூலையில் போட்டாங்க. ஏன்னா 2 நாள் கழிச்சு இடைக்கு போடுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி இடைக்கு மூலையில் போட்டதுக்கப்புறம் நீங்கள் எதுவும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணாலும் யூஸ்லெஸ். ஸோ இட்ஸ் யூஸ்லெஸ். ஆஃப்டர் ஷீல்ட் நீங்கள் ஓவர் ரைட் பண்ணுறது யூஸ்லெஸ். ஓகேவா? உங்களுக்கு புரியுதா? இந்த ப்ராசஸ் புரியுதில்ல உங்களுக்கு எப்படி நடக்குது அப்படின்ட்டு? லைக் அ ப்ராசஸ், லைக் கைண்ட் ஆஃப் ப்ராசஸ். இதுதான் ஓவர் ரைட். இட்ஸ் அ கான்செப்ட் ஆஃப் ஓவர் ரைடிங். இப்போ எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னா இந்த இடத்துல ஸ்டூடெண்ட் 2 ப்ரீவியஸ் இயர் கம்ப்ளீட்டட் ரெக்கார்டோட டெஃபினிஷன் அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. இட்ஸ் அ ப்ராசஸ். புரியுதா? ஓகேங்களா? இதில் இன்னொன்று இருக்குது. சரி, இங்கே இருக்கிற டேட்டா எங்கேப்பா போச்சு அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, பழசு வந்துச்சு ஆனால் போயிடுச்சுல. இப்போ அது வந்து ஒரு கதை. நான் இப்போ ரெக்கார்டுன்னு சொன்னது இட்ஸ் அ ஸ்டோரி, இட்ஸ் நாட் அ ஆக்சுவல் டெஃபினேஷன். அண்டர்ஸ்டாண்ட் ஆகிக்கணும், நீங்கள் அந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு சொன்ன ஒரு கதை தான் ஆன்லைன் ஸ்டோரி மாதிரியான ஒரு மினிலைன் ஸ்டோரி தான் நான் சொன்னேன் அந்த ரெக்கார்ட் கதை. ஸோ டோன்ட் மேக் அதை மட்டுமே பர்ஃபெக்டான ஓவர் ரைடிங்னு நினச்சிக்காதீங்க. சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இப்போ இன்னொரு கதைக்கு போவோம், இன்னொரு கான்செப்டில் போவோம். இப்போ இதை வந்து மொபைல்னு வச்சுக்கோங்க. மொபைல் நான் வாங்கியிருக்கேன். சரிங்களா? இந்த இடத்துல ஃபஸ்ட்டு மொபைல். சரி, இப்போ இது வேணாம், இப்போ அது ஸ்டோரியாக மட்டும் சொல்கிறேன், இப்போ ஒரு கதை மட்டும் சொல்கிறேன் வச்சுங்க. ஃபஸ்ட்டு நான் மொபைல் வாங்கியிருக்கேன். மொபைல் வாங்கும்போது எனக்கு சாஃப்ட்வேர் வந்து ஒரு அப்டேட்டோட வருது, ஒரு ஃபஸ்ட்டு சாஃப்ட்வேர். அதில் வந்து நான் வந்து நிறைய டீட்டெயில்ஸ் வச்சுருக்கேன். ஓகேங்களா? அப்புறம் என்ன பண்ணுறாங்க, ஒரு 6 மாதம் கழிச்சு ஒரு அப்டேட் கொடுக்குறாங்க. அந்த அப்டேட் பண்ணிட்டேன், இது வந்து என்ன போச்சு, அந்த அப்டேட் வந்து அங்கே வந்துடுச்சு. அங்கே வந்ததுக்கப்புறம் என் பழைய டேட்டாலாம் காணாமல் போயிருமா என்ன? புது டேட்டா அங்கே இருக்கும். ஓகேவா? புதுசாக நான் பண்ண டேட்டா வந்து இருக்க போகுது அந்த இடத்துல. ஆனால் பழைய டேட்டா காணாமல் போயிருமா? பழைய டேட்டாஸ்லாம் இருக்கும்ல, அப்டேட் வரும்போது யூஐ மேபி மாறி இருக்கலாம், அதில் ஐகான்ஸோட இதெல்லாம் மாறி இருக்கலாம். ஆனால்
என்னோடய ஃபோனில் இருக்க டேட்டாஸோ ஒரு அப்ளிகேஷனில் இருக்க டேட்டாஸோ காணாமல் போகிறது கிடையாது. அதே மாதிரி தான் ஒரு ஆப் நான் சப்போஸ் இப்போ நான் வாட்ஸ்அப் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். வாட்ஸ்அப் இன்ஸ்டால் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு அப்டேட் வருது, இல்லை இன்ஸ்டா யூஸ் பண்ணிருக்கேன் ஒரு அப்டேட் வருது. அப்டேட் பண்ணிட்டேன் அப்படின்னா என்னோட டேட்டா ஒன்றும் காணாமல் போகாதுல்ல. ஏதாவது ஃபியூச்சர்ஸ் ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா நான் ஆட் பண்ண ஃபியூச்சர் எனக்கு கிடைக்குமே தவிர்த்து என் பழைய டேட்டா காணாமல் போகிறது கிடையாது. ஐ வாண்ட் டு அதை என்ன பண்ணும், அதை நான் ஸ்டோர் பண்ணி வைக்கணும், எக்ஸ்டெண்ட் பண்ணணும், அந்த டேட்டாவை நான் வச்சிருக்கணும், ஸ்டோர் பண்ணி பத்திரமா கொண்டு வரணும்ல, அந்த டேட்டாவும் கூடயே கொண்டு வரணும்ல, அதை கொண்டு வராமல் போகக்கூடாதுல்ல. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல அப்படி கொண்டு வரதுக்காக பேஸ் டாட் ஃபங்க்ஷனோட நேம் ப்ளஸ் பேராமீட்டர். பேஸ் டாட் ரெக்கார்டுன்றது பேரண்ட் கிளாஸ். இந்த பேஸை பற்றி தனியாக ஒன்ஸ் நான் சொல்கிறேன். பேஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணும், என்ன ரீசனுக்காக பேஸ் பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை கொண்டு வரதுக்காக தான் இங்கே இருக்க ரெக்கார்ட். சரி, இப்போ எனக்கு இது வந்துருச்சு. ஸோ இதையும் காணும், இப்போ அந்த இதை ரெக்கார்டாக கன்சிடர் பண்ணாங்க இந்த டைமில். இப்போ அந்த சாஃப்ட்வேராக கன்சிடர் பண்ணிக்காங்க. இது வந்து ஃபஸ்ட்டு இருக்குது, இது செகண்டாக வந்த அப்டேட்டு, அதுக்கான டேட்டாஸ், இது தேர்டாக வந்தது. சரிங்களா? இப்போ சப்போஸ் ஜஸ்ட் இப்படி வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு டேட்டா கண்டென்ட் மட்டும் மாற்றிக்கிறேன், நான் ஃபங்க்ஷனே மாற்றல. இது வந்து செகண்ட் டேட்டா அப்படின்னு வச்சுக்கிறேன். லைக் இயருக்கு இந்த இடத்துல வந்து என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா நான் தேர்ட் டேட்டா, டிக்ளேர் நேம் கால் தேர்ட் டேட்டா. இப்போ நான் ஃபஸ்ட்லேருந்து வருவோம். ஃபஸ்ட்டு டீச்சர் டு ஜஸ்ட் டீச்சர், ஃபஸ்ட்டு டீச்சர் அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு நான் ஃபோன் வாங்கும் போது இருந்தது தான் டீச்சர். இங்கே நான் கால் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வரது நம்ம ஃபஸ்ட்டு டேட்டா. ஓகேவா? என் ஃபோன் வாங்குற அன்றைக்கி ஃபஸ்ட்டு டேட்டா இருந்திருக்குப்பா. அதுக்கப்புறம் என்னென்னா இந்த இடத்துல அடுத்து எனக்கு ஒரு அப்டேட் வருது. அந்த அப்டேட்டை கால் பண்ணுறேன், எனக்கு அந்த அப்டேட் கிடச்சிருது செகண்ட் டேட்டா அப்படின்னு. ஆனால் என்னோட பழைய டேட்டா காணாமல் போயிடுச்சு. என்கிட்ட இருந்த அந்த பழைய டேட்டா காணாமல் போயிடுச்சு. சரிங்களா? இப்போ அதுக்கடுத்து எனக்கு என்ன வருதுன்னா அதுக்கடுத்து இன்னொரு அப்டேட் வருது. அந்த அப்டேட்டை கால் பண்ணுறேன், எனக்கு அந்த அப்டேட்டோட டீட்டெயில் கிடைக்குது. அதுக்கு முன்னாடி அந்த ரெண்டுத்தையும் காணாமல் போச்சு. இப்படி இருக்கக்கூடாதுல்ல. என்ன பண்ணும், நான் அடுத்தடுத்து அப்டேட் பண்ணும், ஆனால் பழைய டீட்டெயில்ஸை அப்படியே கீப் பண்ணும். அதை அப்படியே வச்சுட்டு தான் இருக்கணும், கூடயே வச்சுக்கணும். ஐ கீப் அப் த டேட்டா, ரைட்? ஐ மஸ்ட் கீப் அப் த டேட்டாஸ், த ப்ரீவியஸ் டேட்டாஸ். அதுலனா உங்களோட இதே தெரிய போகிறது இல்லை. ஸோ அதுக்காக என்ன பண்ண போகிறேன்னா பேஸ் ரெக்கார்டே. இந்த இடத்துல அதே மாதிரி தான் பேஸ் டாட் ரெக்கார்டே. பேஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறேன்னா பேரண்ட் கிளாஸில் இருக்க ஃபங்க்ஷனை கால் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். இதுக்கான டெஃபினிஷன் நான் பின்னாடி நான் சொல்கிறேன். சரிங்களா? இந்த பேஸ்ன்றது என்னென்னா இந்த பேஸ் டாட் ரெக்கார்ட், இந்த எந்த ஃபங்க்ஷனா இந்த ஃபங்க்ஷன், இதுக்கு வந்து டேட்டா. இந்த பேஸ் டாட் ரெக்கார்டுன்றனா இங்கே இருக்க இந்த டேட்டா. புரியுதா? ஸோ எனக்கு இந்த டேட்டா கால் பண்ணும்போது அதோட டேட்டா வந்துடும், அது வரும்போது இதோட டேட்டா வந்துடும். இது எல்லா டேட்டாவும் எனக்கு கீப் அப் ஆகிட்டு லைன் அப்லேயே நிற்கும். இப்போ ப்ராப்பராக பாருங்கள், இந்த ஸ்டூடெண்ட் டூ ஃபஸ்ட் எனக்கு என்ன வருதுன்னு பாருங்களேன். ஃபஸ்ட் டேட்டா, செகண்ட் டேட்டா, தேர்ட் டேட்டா. அந்த டீட்டெயில்ஸை நான் ப்ராப்பராக வச்சுருக்கேன்னா, ப்ராப்பராக வச்சுருக்கோம்ல. ஸோ எல்லா டீட்டெயில்ஸ் நீங்கள் கீப் அப் பண்ணணும் அப்படின்னா யூ மஸ்ட் யூஸ் அ பேஸ் கீவேர்ட். இது எல்லாமே பேஸ் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதாக சொல்லிட்டு இருக்கேன். பேஸ் மட்டும் இல்லை, இந்த ஓவர்ரைடோட பேசிக் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக. ஸோ அப்படி கண்டினியூ. ஓகேங்களா? இந்த இடத்துல சப்போஸ் அதான் எனக்கு இப்போ என்னன்னா இந்த ஃபஸ்ட்டு ஒரு அப்டேட் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே எனக்கு அப்டேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட்டை ஸ்கிப் பண்ணிக்கலாம்ல. அப்டேட்டை நான் இது பண்ணிக்கலாம்ல. அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் ஷீல்டு. இங்கே ஷீல்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா உங்களால் அடுத்த அப்டேட்டே பண்ண முடியாது. சரிங்களா? இதுதான் நீங்கள் ஓவர்ரைடில் யூஸ் பண்ணுற கான்செப்ட்ஸ். ஏற்கனவே சொன்ன மாதிரி விர்ச்சுவல் ஓவர்ரைட், வி யூஸ் ஒன் மோர் கீவேர்ட் பஸ், வி யூஸ் ஒன் மோர் கீவேர்ட் ஷீல்டு. சரிங்களா? இதுதான் ஓவர்ரைடோட ப்ராசஸ். சரிங்களா? இதுதான் என்ன ஓவர்ரைடோட கான்செப்ட். ஓவர்ரைட். ஐ ஹோப் யூ ஆல் ஆர் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐம் சேயிங், ரைட்? நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் புரியல அப்படின்னா பார்த்துக்கலாம். சரிங்களா? தேங்க்யூ. அண்ட் ஆல்சோ ஒன் மோர் திங் நான் சொல்கிறேன். இப்போ ஆனால் நீங்கள் எங்கே போயிட்டு இந்த ஓவர் ரைடிங் போய் சர்ச் பண்ணாலும் உங்களுக்கு வர டெஃபினேஷன் என்னவா இருக்குன்னா அனிமல் சவுண்டு, அனிமல் அப்படின்ற மாதிரி இருக்கும். லைக் இந்த மாதிரி இந்த டெஃபினேஷன் இந்த இதுதான் எங்கே போனாலும் வரும். இப்போ நீங்கள் ChatGPT யூஸ் பண்ணாலும் சரி, கூகுள் யூஸ் பண்ணாலும் சரி. வேணா காருங்களா, இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். சாரி, நான் வந்து இப்போ ChatGPT எடுத்துக்கேன். ChatGPTல போய்ட்டு இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன்னா மெத்தட் ஓவர் ரைடிங் அப்படின்னு கொடுக்குறேன். மெத்தட் ஓவர் ரைடிங் கொடுத்தோம்னா எனக்கு ஒரு கோடு வரும். சும்மா சிம்பிளாக லைக் வந்துச்சா, அனிமல் சவுண்டு ஒரு கோடு வந்துருச்சு. இப்போ இதை அப்படியே காப்பி பண்ணி கொண்டு போயிட்டு ஐ யூஸ் ஒன் மோர் திங், சாரி, கோபைலட்டில் கேட்போம். மல்டிபிள் ஏஎஸ் இருக்குல்ல இதில், லைக் இது 2 ஏஎஸ். மெத்தட் ஓவர் ரைடிங் கொடுக்குறேன். என் தலைவன் என்ன கொடுக்குறான்னு பார்ப்போம்.
இட்ஸ் ஆல்சோ கிவ்ஸ் அ கோட் லைக் எங்கப்பா வாங்கப்பா இவ்வளோ ஸ்லோவாக இருக்கு ஜேவிஎம் ஜாவாவுக்கு போயிடுச்சு ஓகே ஜாவாலையும் போனாலும் அதே தான் கோடு வருது அனிமல் சவுண்டு கிளாஸ்ன்ற அனிமல் சவுண்டுன்றது ஃபங்க்ஷன் இதுதான் அனிமல் சவுண்டு எங்கே போனாலும் இந்த கோடு தான் வரும் லைக் ஆனால் அது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுன்னா ஓகே. ஆனால் இந்த மாதிரி ஒரு கதை நீங்களாக ஒரு கதையை க்ரியேட் பண்ணி அந்த கதைக்கான கிளாஸஸ் எழுதி அந்த கிளாஸஸ்க்கான டெஃபினிஷன்ஸாக பண்ணீங்க அப்படின்னா இட் மோர் எஃபிஷியன்ட். இன்னும் கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். நான் வந்து ஈஸியாகவும் இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. சரிங்களா? அதனால தான் இந்த மாதிரியான அப்ரோச் நான் வச்சுருக்கேன். ஸோ ட்ரை இட் அவுட். ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் புதுசாக ஒரு டெக்னிக்கை கற்றுக்காங்க. நான் சொல்லித்தர மாதிரி தான் நீங்கள் கற்றுக்கணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் உங்கள் விருப்பம் மாதிரி கற்றுக்கலாம். என்னோடய ஜூனியர்ஸ் நிறைய பேர் தான் சொல்லுவேன், நான் ஒரு வே ஆஃப் அப்ரோச் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் அதை அப்படியே தான் ஃபாலோ பண்ணுற அவசியம் உங்களுக்கு கிடையாது. நான் வந்து ஒரு ஐடியா கொடுக்குறேன். அந்த ஐடியாவை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கங்க. ஓகேவா? நான் வந்து உங்களுக்கு ஒரு ஒன்று ஐடியா கொடுக்குறேன் அப்படின்னா அதை நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொண்டு போகலாம். எப்படி சொல்கிறது, இப்போ நான் இங்கேருந்து கோயம்பேடு போகணும் அப்படின்னா நான் பைக்லேயும் போகலாம், கார்லேயும் போகலாம், பஸ்லேயும் போகலாம், மெட்ரோவில் போகலாம். அது என்னோட விருப்பம் தான். எனக்கு கோயம்பேடு போகணுன்றதான் எங்கள் உங்களுக்கு டெஃபினிஷன் தான். இல்லை இந்த மாதிரி நிறைய வழியும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு டைமும் ஒரு இதே கதையை நான் இதுக்கு முன்னாடி வேறு தடவை மாதிரி சொல்லியிருப்பேன். ஸோ இந்த கதைகளை வச்சு கம்பேர் பண்ணிக்காதீங்க. அதில் சொல்ல வர கருத்தை மட்டும் புரிஞ்சுக்கங்க. சரிங்களா? ஸோ நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன். இதுக்கு நீங்கள் எப்படி வேணாலும் ஒரு கதை, ஒரு கான்செப்டை, நான் ஒரு கான்செப்ட் உங்களுக்கு புரிய வைக்கணும்னு நினைக்கிறது நான் ஒரு வே ஆஃப் அப்ரோச்சில் நான் சொல்கிறேன். அதே வே ஆஃப் அப்ரோச்சில் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணுன்றது கிடையாது. நீங்கள் புதுசாக ஒரு வழியை கண்டுபிடிக்கலாம். இல்லை வேறு நீங்கள் அதே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். அதுக்கு பெருசாக நினச்சிக்கலாம். இதை விட இன்னும் உங்களால் சுருக்கமாகவே கற்றுக்க முடியும், சுலபமாக கற்றுக்க முடியுன்ற மாதிரி இருக்குன்னா ஃபைண்ட் யுவர் ஓன் வே ஃபஸ்ட். அதுதான் உங்களோட ஓன் வேயை நீங்கள் கற்றுக்கங்க. உங்களுக்கான முதல் விஷயத்தை நீங்கள் கற்றுக்கணும். சரிங்களா? இதுதான் கான்செப்ட். இதுக்கு நாட் ஃபார் அ டெக்னிக்கல் டேர்ம். நீங்கள் கோடிங் கற்றுக்கிறதுக்கானால எல்லாத்துக்குமே நீங்கள் என்ன மாதிரி ஒர்க் பண்ணாலும் சரி, அது என்ன டெஃபினிஷன் இது பண்ணாலும் சரி. ஸோ இது மஸ்ட். சரிங்களா? ஓகே, இதுதான் ஓவர் ரைட். இது வரைக்கும் பார்த்தது புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் புரியும்.